பிரான்சில் உள்ள 16 மாவட்டங்களில் குழாய் நீர் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குழாய் நீர் ரசாயனங்களால் மாசுபட்டுள்ளன. சில பகுதிகள் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட 20 மடங்கு அதிகமாக பதிவாகியுள்ளன. வடகிழக்கில் உள்ள 16 மாவட்டங்களில் PFAS எனப்படும் நச்சு ரசாயனங்கள் அதிகப்படியான அளவில் இருப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து குழாய் நீரை குடிப்பதற்கு தடை விதிக்கப்பட உள்ளது. இது பரவலாக ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாசுபாடு காரணமாக 3500 குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளுக்கான பால் தயாரிக்க குழாய் நீரை பயன்படுத்தக்கூடாது. தடைக்கான இறுதி திகதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. நீர் சோதனையை தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது லிட்டருக்கு 100 நானோகிராம் என்ற சட்ட வரம்பை விட PFAS செறிவுகள் கணிசமாக அதிகமாக இருப்பதை காட்டியது. இது தொடர்பில் நடத்திய விசாரணைகளுக்கு அமைய சில பகுதிகளில் இந்த வரம்பை விட மிக அதிகமான செறிவுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக தடையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றான ஆட்டனில்ஸ் பிரான்சில் இதுவரை கண்டறியப்பட்ட மிக உயர்ந்த அளவை பதிவு செய்துள்ளது. PFAS எனப்படுவது 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து தொழிற்றுறை மற்றும் நுகர்வோர் தயாரிப்புகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் செயற்கை ரசாயனங்கள் ஆகும். அவை உயர்ந்த கொழுப்பு, சில புற்றுநோய்கள் மற்றும் கருவுறுதல் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுடன் தொடர்பு பட்டுள்ளன.